ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஆலோசிச்சுட்டு உங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளோட வீடியோ போய்க்கலாம். ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸ் படியும், தென் நம்மளோட ஓன் மெத்தடான ஸ்னைப்பர் தேர்வு மார்க்கெட்டில் எப்படி நம்ம லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சீரியஸ் போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதோட லைனப்பில் இன்றைக்கி நம்ம கூட்டிக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆக தான் இருக்க போது. அதில் எந்த மட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ யூட்டிலைஸ் ஒரு யூட்டிலைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நேற்றோட மார்க்கெட் க்ளோஸ், இட் மீன்ஸ் ஃப்ரைடேவோட மார்க்கெட் க்ளோஸ் அப்படிங்கிறது 22,552. இதை நான் டே சார்ட் வச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புல் கேண்டில் அப்படிங்கிறது எனக்கான ப்ரீவியஸ் கேண்டிலோட சார்ட்டாக இருக்குது கேண்டில் ஸ்டிக்கில். அப்போது புல் கேண்டில் அப்படின்னு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்ன பார்ப்போம்? ஹை ப்ரைஸு, க்ளோஸ் ப்ரைஸு, லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது மூணு மேக் பண்ணுவோம். ஸோ எதுக்கு நியரஸ்ட்டில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,552 க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னால 500 தென் 600 அப்படிங்கிறது தான் இன்றைக்கான அடுத்த மணி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 600க்கு ஒரு 48 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸாக இருக்குது. 500க்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 52 பாயிண்ட். ஸோ விச் இஸ் லோவஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 58. ஸோ 600 அப்படிங்கிறது நம்மளுக்கான அடுத்த மணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்ததுக்கப்புறம் ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ப்ரீமியம் பேஸ்டு நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போது இந்த ப்ரீமியம் பேஸ்டு ஆப்ஷன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எவ்ரிடே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் வரும். அந்த க்ளோசிங் ப்ரைஸில் இருக்கக்கூடிய செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் நான் பார்க்குறேன். அப்போது 22,700 கால் செல்லர்ஸ் 85 ரூபாவில் மார்க்கெட்டை செல் பண்ணி வச்சுருக்கான். 24 புட் செல்லர்ஸ் அப்படிங்கிற 100 ரூபாவில் மார்க்கெட்டை செல் பண்ணி வச்சுருக்கான். கரெக்டுங்களா? எதுவும் அவுட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆல்சோ நவுன் அஸ் ப்ரீமியம் வேல்யூ. குழப்பற மாதிரி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறதுல இண்டெக்ஸ் ஆப்ஷன் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் ஆப்ஷன்லாம் இது கூட எடுத்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஆப்ஷன் எக்ஸ்பைரி டேட்டு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் ஆப்ஷன் டைப், இது ஆக்சுவலாக புட்டு கால் எல்லாமே ஆப்ஷன் டைப்ஸ். தென் இது வந்து ஸ்ட்ரைக் அப்படிங்கிற வேல்யூ. ஓகேவா? 22,500, 600, 550, 650 நிறைய போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் போட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன அப்புறம் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரீமியம் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்ரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஹேவ் சம் ப்ரீமியம் வேல்யூ தான். அப்படி பார்க்கும்போது 22,600 மார்க்கெட்டை வந்து அடுத்த மணி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த 22,600 செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்து தான் நெக்ஸ்ட் டேவோட மார்க்கெட் அப்படிங்கிறது அப் சைடு போகணுமா இல்லை டவுன் சைடு போகணுமாங்கிறத முடிவு பண்ண முடியும். அப்போது செல்லர்ஸ் எங்கே அப்புறம் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற அவுட் த மணி எப்படி நீங்கள் பார்க்காம சொல்கிறீங்க அவுட் த மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட்டோட க்ளோசிங் அப்படிங்கிறது 22,438. ஓகேங்களா? மேபி நிறைய 22,400 தான் அடுத்த மணி சொல்லிங்க. ஓகேங்களா? அது ஒன் சைடு வச்சுக்கலாம். 22,400 வச்சுக்கோங்க இப்போதைக்கு. மேபி நாளைக்கு நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் கிடைச்சதுக்கப்புறம் மாறலாம். ஓகேவா? 460. ஓகே, அப்போ 450 நியரஸ்ட்டில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குங்களா? இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் எக்ஸ்பைரி டேட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு 22,450ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறேன். இங்கே வந்து வால்யூம் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இது கால், இது வந்து புட்டு. காலோட வால்யூம் விட்டுருங்க. ஏன் ப்ரோ எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் அப்படிங்கிறது ஆல்சோ இந்த மணி தான். ஸோ புட்டு அப்படிங்கிறது அவுட் த மணி. ஸோ கம்பேர் டு கால் புட்டு என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது. அதே போல் இப்போ நான் 500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணேன்னா புட்டு எனக்கு என்னவாகும்? இந்த மணி ஆகும். 500 இல்லை. அப்போ கால் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவுட் த மணி ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே புட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,31,000 இருக்குது. இங்கே 1,90,000 இருக்குது. அப்போ சொல்லலாம் ப்ரோ அப்போ இங்கே கம்மியாக தானே இருக்குது. ஓகே, கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் 550. ஸோ இந்த 550 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னவாக இருக்குது? கிட்டத்தட்ட ரெண்டுமே நியரஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? 600ங்கிறத செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட்டேஜாக தான் இருக்குது. தென் 650. இப்போ இந்த 650 அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் ஆகும். காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வால்யூம் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் ஆகும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா புட்டோட வால்யூமை விட, அதாவது வால்யூம், ஓகேங்களா?
இதில் 2 நாளும் பார்த்துக்கலாம். ஸோ கம்பேர்ட் டு புட்டோட என்ன இருக்குது உங்களுக்கு கால் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா கால் அவுட் த மணி அப்படி இன்னும் கொஞ்சம் அபோவில் போகிறோம். காலோட வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஒரு அவுட் த மணி பார்க்குறோம். ஸோ டாப் சைடில் வரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா வால்யூமில் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷன் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹியூஜாக தான் இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் எங்கே வால்யூம் அதிகமாக இருக்குன்னு. ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 22,50 எடுத்து வச்சுருக்கேன். இந்த 22,50 கால் ஆப்ஷனுங்கிறது இந்த மணி அங்கே இருக்கக்கூடிய வால்யூமை விட அவுட் த மணி ஆஃப் புட்டு பாருங்கள் வால்யூம் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ஸ்னேப்பர் தியரியே என்ன அப்படின்னா அவுட் த மணியில் இருக்கக்கூடிய செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு அவுட் த மணியோட நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யாரோ ரவுண்ட் ஃபிகர் 100, 200 அது மாதிரி எடுக்கணும். 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் ஃபார் நம்ம மெத்தடுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 700, 500ங்கிற நியரஸ்ட் அவுட் த மணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போது 22,700 கால் அவுட் த மணி 85 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் வேல்யூ அப்படிங்கிறது ப்ரீமியம் வேல்யூ 85 ரூபா அப்படின்னா அந்த ப்ரீமியம் வேல்யூ இன்ட்ரென்சிக் வேல்யூ சொல்லக்கூடிய உண்மையான விளைவும் இருக்கும், தென் டைம் வேல்யூ சொல்லக்கூடிய காலத்தின் விலையும் இருக்கும். ஸோ இந்த காலத்தின் விலைனா என்ன வரும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும்போது தட் டைம் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அப்போ 85 ரூபாவில் 22,700 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் 22,755க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் இந்த 85 ரூபாங்கிறது எண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியல் வந்து இருக்கும், இல்லைனா இருக்காது. ஓகேங்களா? அப்போ எப்படி பதில் என்ன ஆகும், ட்ராப் ஆகிட்டே இருக்கும். காலுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக கிடையாது, புட்டுக்கும் அதே தான். அதனால் என்ன பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி 2 பண்ணுவோம். ஆவரேஜ் பேஸ்னா 92 இருக்குது. அப்போது 22,600 அர்த்தமணியாக கிடச்சிருக்கு நம்மளோட கான்செப்டில். அப்போ இந்த 22,600 அப்படிங்கிற கால் செல்லரும் புட் செல்லர்ஸும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒன்று அவங்களோட செல்லிங் பொசிஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும், இல்லைனா யாராவது ஒருத்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்போ யாராவது ஒருத்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ஆவரேஜ் லைனுக்கு கீழே போகணும். இட் மீன்ஸ் இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் இங்கே ஆக்டிவேட் ஆகணும். அப்போ கால் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதே போல் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆவரேஜாக இருக்கக்கூடிய 92 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து 22,600 கால் செல்லர்ஸ் வந்து வரணும். உள்ள கால் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணும்போது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இன்கேஸ் இதை பிரேக் அவுட்டே பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லை. இதுதான் கண்டிஷன். இதை அப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது காம்போ எடுக்கிறோம். இப்போ 22,600 கால் அப்படிங்கிறது 92க்கு பிலோ அப்படிங்கிறது போனால் புட்டோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 22,600 புட்டு அப்படிங்கிறது 92 பிலோ போச்சுன்னா காலோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தான் லாஜிக்கல். சம்டைம்ஸ் இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணாமல் இங்கிறதே மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம பார்க்க தெரியணும். ஸோ அந்த கான்செப்ட் எப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கால் எடுக்கிறேன். இந்த கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே போய்கிட்டு இருக்கானா. ஸோ இவ்வளோ தூரம் மேலே போயிட்டானா, ஏன் ப்ரோ ஃபர்தர் அப்படி மார்க்கெட் மேலே போக முடியல. கால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 92லேருந்து இப்படி போய்கிட்டு இருக்கான். பட் ஏன் பெரிய லெவலில் கால் போகலை அப்படின்னா ஸோ கால் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு புட் செல்லர்ஸ் வந்து அங்கே ஆக்டிவேட் ஆகணும். பட் புட் செல்லர்ஸ் என்ன பண்ணலை, இந்த 92 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கீழே வரவே இல்லை. இன்கேஸ் மார்னிங் இந்த 92 பாயிண்ட் கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் அப்படிங்கிறது காலையில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அப்போ காலையில் ஸ்னைப்பர் தேடிப்படி நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 92.95க்கு பிலோ எப்போ கால் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆனாங்களோ அதுக்கப்புறம் இந்த மூமெண்டம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருந்திருக்குன்னு. கிளியருங்களா? ஸோ இதுதான் காம்போ. இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். அதேமாதிரி நம்ம காலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்பில் சில்வர் மெம்பர்ஸ்க்கான வீடியோஸ் கொடுத்துருப்போம். அதில் நம்ம சொல்லியிருப்போம் இந்த க்ளோஸ் ப்ரைஸ் வரக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிக்கலாம். பட் அப்படி பிடிக்கணும் அப்படின்னா மினிமம் இந்த 100க்கு மேலே அவன் ட்ரேட் ஆகணும். பட் ட்ரேட் ஆகலை. பட் இந்த ஸ்னைப்பர் தியரியோட பாயிண்ட் பிரேக் அவுட் சஸ்டைனபிள் போகும்போது கன்சிடண்டாக மேலே பூம் ஆகிருப்பான். அதுக்கு ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த 10 அதாவது 2:10க்கு வந்து நம்மளுடைய 5 மினிட்ஸோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸுங்க, இந்த பர்டிகுலர் பிளேஸ் நம்ம சொன்ன ஸ்ட்ராங் ஜோன் வந்து ஃபோர்ஸ்லி பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட்டில் வந்து விழுந்துட்டான். இதான் ஹச்எல்ஸோட ஒரு பிளானு. இந்த ஜோன் ஃபுல்லாக செல் ஏரியான்னு மார்னிங் சொல்லியிருந்தோமா, செல் ஆகிட்டானா. அதே போல் இந்த பிளேஸுங்கிறது அகெயின் காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுவும் கிடைக்கிறதுனால இந்த இடத்துல கன்சல்ட் ஆகிட்டு மார்க்கெட் முடிஞ்சு லாஸ்ட் 1 ஹவரில். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். ஓகே ப்ரோ, இதில் வந்து எல்லாமே ஓகே சூப்பராக சொல்லிட்டீங்க. இதில் எஸ்எம்சியோட டாஸ்க் என்ன முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரெகுலராகவே சொல்லக்கூடிய வேர்டு தான். ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது ஹையரில் ஃபார்மேஷன் போச்சுன்னா
மார்க்கெட் சப்ளை ஜோனுக்கு தான் போகும். அட் தி சேம் டைம் எவ்ரி டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வர. ஸோ அப்போ இந்த செல்லிங் ஆர்டர் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்மளோட கான்செப்ட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுக்கு என்ன மாதிரி இப்போ இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக அதெல்லாம் இப்போ லாஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கண்டிஷன் படி பார்க்கும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த பிளேசஸில் தான் ஸ்னைப்பர் தேர்ட் லெவல் பாயிண்ட் என்ட்ரி கொடுத்துருந்தது. பட் நம்ம பார்க்கக்கூடிய ரெகுலர் கான்செப்டில் மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஸோ இந்த பிளேசஸ்லேயும் கிடச்சிது, இந்த பிளேஸ்லேயும் கிடச்சிது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார் ரிப்ளேயில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஏன் இங்கேருந்து ஒரு இவ்வளோ ஃபோர்ஸாக அப் டர்ன் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது இது ஃபுல்லாக அப் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நடந்தது ஒரு பேஸு, அதுக்கப்புறம் ரேலி. இந்த பேஸுக்கு இன்னர் செய்யக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில். ஓகேங்களா? ஜஸ்ட் இது இம்பேலன்ஸ், அதை வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படிங்கிற மூவ்மெண்டம் கொடுத்தான். ஸோ அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தான். அந்த அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் எந்த விதமான இம்பேலன்ஸுமே இல்லை நியரஸ்ட் பிளேஸில், ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி தான். ஸோ இம்பேலன்ஸ் கேண்டில் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட்டுக்கு தான் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரில் விச் இஸ் அவர் லாஸ்ட் பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதான் லாஸ்ட்டாக கிடச்ச பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சாரி புல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓபி ஜோனை வந்து சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் அப்படிங்கிற கண்டிஷனில் பிரேக் அவுட் ஆனால், ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் ஆனோடனே மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக்கை மேக் பண்ணி வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ மட்டும் நம்ம ரெகுலராக இந்த கான்செப்ட்டில் தான் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பிளாக் மேக் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படியே இந்த பிளேசஸ்க்கு வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகலாம், மார்க்கெட் அப்படிங்கிற செல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இன்கேஸ் அதுக்குள்ளே வரல அப்படின்னா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மார்க்கெட் கிடச்சிருக்கு. இது நம்மளுடைய அனதர் பேரியஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பேரியஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்ச உடனே நம்மளுக்கு மார்க்கெட்டோட 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பேரியஸாக மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் லோயர் ஹெட் லோ லோ ஃபார்மேஷன். ஸோ நல்லா மேக் பண்ணிங்கன்னா திஸ் லாஸ்ட் ஹை, லோ பாயிண்ட், லோயர் லோ, லோயர் ஹை ஃபார்மேஷனாக மாறிடுச்சு. இப்போ ட்ரெண்டு பேரிஸ் ஆனதுனால மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்து இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோனுக்கு போகணும். ஸோ டிமாண்ட் ஜோன் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் படி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இம்பேலன்ஸ் லாங் பாடி கேண்டில் தான் நம்மளுக்கான ஒரு 1 மினிட்டோட டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த 1 மினிட்டோட டிமாண்ட் ஜோன் மட்டும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் அப்போ மினிமம் எனக்கு என்ன ஆகணும், இதோட 50% மார்க்கெட் அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா? இதோட 50% 22,525ங்கிற ரேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே வரணும். அங்கே வந்து அப்போ பை போடாமல் கேட்கக்கூடாது. ஏன்னா இது வந்து 1 மினிட்டோட ஓபி, அப்போ 1 மினிட் 2 புல்லிஸாக இருக்கணும். 1 மினிட் 2 பேரிஸாக வந்துச்சுன்னா வி நீட் சம் கன்ஃபர்மேஷன் ஃபார் அவர் இண்டர். ஓகேங்களா? ஸோ அப்படி ஏதாவது கிடைக்குதாங்கிறத பார்க்கும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பேரிஸ் டைரக்ஷன். ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வேரிஸ் அவர் ஆர்டர் பிளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் சிங்கிள் டைரக்ஷன் கிடைக்குது. ஸோ எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா, மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் சிங்கிள் டைரக்ஷன் அப்படிங்கிறது கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நம்ம பியூஏ ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இது நம்மளுக்கான ஒரு ஆர்டர் பிளாக்காக இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு என்ன இல்லை அப்படின்னா ஐடிஎம் அப்படிங்கிறது இல்லை. அதனால் இது வந்து ஒரு ஸ்மார்ட் பண்ணி ட்ராப் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும். அப்படி இல்லைனா இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட்டுங்கிறது ரிவர்சல் ஆகும். இதான் கண்டிஷன். லிக்விட் எடுத்து என்ன பண்ணுவோம், வி நீட் சம் கேண்டில்ஸுக்கோட கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனிதர் கேண்டில்ஸுக்கோட பேட்டர்னாக இருக்கலாம், இல்லைனா பேஸ் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ரெகுலராக பார்க்கக்கூடிய கண்டிஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதாவது கிடச்சதா அப்படிங்கிறத நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா இது எல்லா கேண்டிலுமே க்ளோஸ் ஆகும் போது அப்படி பாடியாக க்ளோஸ் ஆகும். பட் ரன்னிங் கேண்டில் தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கேண்டில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு கிளியரான டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ட்ரேடுக்கு. பட் அதை நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் அது ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது, பேக் டெஸ்ட் பண்ணால் தான். பட் இப்படியும் மார்க்கெட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டான். இட் மீன்ஸ் இது வந்து என்னோட இன்டியூஸ்மெண்ட், இது இன்ஜினியர் லிக்விடிட்டி, இதுக்கு மேலே ஆர்டர் பேக் இருக்குது. ஸோ அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை டேக் பண்ணிட்டானாலே சம்டைம்ஸ் எனக்கு என்ன மார்க்கெட்டுங்கிறது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எனிதர் கேண்டில்ஸுக்கோட ஃபார்மேஷன் கிடச்சா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே கிடைக்கலாம், ஜஸ்ட் லிவ் இட் அப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆனது. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் லைவ் மார்க்கெட்டில். இது வந்து கிளியரான ஒரு 2 கிரீன் சைடு கன்சால்டேஷன்.
ஸோ இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேவா? அது இல்லாமல் எதனால் இந்த இடத்துல இந்த சப்ளை நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா லிக்விடிட்டி டேக் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டி டேக் பண்ணதுனால ப்ராபபிளி என்ன நடக்கலாம், அகேன் அந்த இடத்துக்கு போனால் கூட மார்க்கெட்டுங்கிறது செல் ஆஃப் ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டில் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விச் இஸ் அவர் லாஸ்ட் மேஜர் ஹை மேஜர் லோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது லாஸ்ட்டாக கிடைச்ச லோ பாயிண்ட், இது லாஸ்ட்டாக கிடைச்ச ஹை பாயிண்ட். இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பேரிஸில் இருக்குது. இதுதான் நம்ம இந்த இடத்துல கற்றுக்கக்கூடிய ஒரு மெயினான திங். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த சப்ளை ஜோன் டேப் பண்ணதுக்கப்புறம் இம்மிடியட்டாக ட்ரேட் போகிறத விட, ஏன்னா நிறைய என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சர் வந்து டேப் பண்ணனே ட்ரேட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இருக்குன்னு நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இங்கே ஃபெயில் ஆகிட்டு இப்படி கூட வந்துட்டு கூட நல்லா மார்க்கெட் கீழே விழலாம். இதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். ஆனால் இதை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எனக்கு இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு டிமாண்ட் டேப் பண்ணால் அதை பிரேக் அவுட் பண்ண முடியும். அப்படி எதுவுமே சினாரியோ இல்லை. ஓகேங்களா? ஸோ அஸ் பர் அவர் கண்டிஷன் வைஸ் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும்னா அந்த டிமாண்ட் ஜோன் இருக்கணும். அது எதுவும் நடக்கலை. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே விழ ஆரம்பிச்சாச்சு. இதுவே நீங்கள் 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளியர்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் இந்த 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு எங்கேயுமே எனக்கு ஆர்டர் பேக் இல்லை, ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி தான். அப்போ கீழே தான் மார்க்கெட் வரணும் அப்படிங்கிறது ஷோ ஆயிடுச்சு இந்த இடத்துல. இது வந்து ஒரு எல்பிடபிள்யூ ஏரியா, நம்ம ஆல்ரெடி ரெகுலராக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல இருந்துருக்கு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் யாராவது இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த சப்ளை ஜோனு, இந்த சப்ளை ஜோன் டேப் பண்ணால் அங்கே வரும் அப்படிங்கிறது. இல்லைனா இது ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் நடந்த விஷயங்கள் நம்ம பல வீடியோஸில் போட்டிருக்கோம். இது என்ன அப்படிங்கிறது யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பல வீடியோஸில் இதை பற்றி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்மளோட ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு 2 days இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்டில் இந்த வாரம் நம்ம புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் லைவில் வந்து கிளாஸஸ் எடுப்போம். லைவ் மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற கிளாஸஸ் எடுப்போம். அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் இங்கேருந்து மார்க்கெட்டுங்கிறது ஃபர்தராக கீழே விடும். அது ஏன் தெரிஞ்சவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஏன் மார்க்கெட் இவ்வளோ கீழே ஃபாலோ ஆனது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்ட் 2 days அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இந்த டாபிக் அப்படிங்கிறது புதுசாக இருந்தவங்க லைக் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இதே லைக் பண்ணிடுங்க இந்த எஸ்எம்சி கான்செப்ட் படி. ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது நம்ம சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸுக்கு வந்து வீக்லி ஒரு செஷன் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்னேப்பர் தேர்வு வரக்கூடிய டவுட் வந்து அவங்க லைவில், அதாவது யூடியூப் வழியாக தான். யூடியூப்பில் யாரெல்லாம் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு யூடியூப்பில் லைவ் இருக்கும். அந்த லைவில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் ஸ்னேப்பர் தேரி படி. ஓகேவா? அதனால் யாரெல்லாம் ஸ்னேப்பர் தேரியை வந்து ஜாயின் பண்ணணுமோ, சப்போர்ட் பண்ண நினைக்கணும், ஜாயின் பண்ணிக்கலாம். டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. ஒரு எஜுகேஷனல் லேர்னிங் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. மெயின் திங் என்ன அப்படின்னா நம்ம மார்ச் மந்தில் கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமேல் ஏப்ரல் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் தான் நெக்ஸ்ட் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் அப்படிங்கிற 2 விதமான கிளாஸஸ் இருக்கும். ஒன்று ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஹெச்எல்சி, செகண்ட் திங் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஓகேங்களா? ரெண்டுமே நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக தான் இருக்குமே தவிர டிப்ஸ் கால்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே அங்கே இருக்காது. பட் நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப்பை கண்டினியூஸாக பார்க்கலாம். இல்லை பர்சனல் கைட்னஸ் வேணால் நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அந்த பர்சனல் கைட்னஸ் கிடைச்சிக்கலாம். தேங்க்யூ. Yeah.